செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் மற்றொரு ஊடகவியலாளர் மீது தாக்குதல், உள்ளூர் அமைப்பின் மீது விமர்சனம். இலங்கையில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை, மட்டக்களப்பில் வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பகுதிகள். போதைப்பொருள் கடத்தல்காரர் வெலேசுதா உள்ளிட்ட 3 கடூழிய சிறை தண்டனை, சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. நிறைவுக்கு வரும் அண்ணாமலையின் மாநில தலைவர் பதவி, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாற்றம். தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோல் கைது, 1000 பேர் கொண்ட புலனாய்வாளர்கள் குழு அதிரடி. இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரன் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் நடத்திய தரப்பினர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் ஊடகவியலாளர் பாஸ்கரன் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கும் ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனின் வீட்டின் கதவு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அவர் மீதும் தலைக்கவசத்தினால் குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இரணைமடு கமக்கார அமைப்பின் சம்மேளனத்தின் பொருளாளர் 39 மில்லியன் ரூபாய் மோசடி செய்தமை தகவலறியும் உரிமைச் சட்டத்தின் ஊடாக ஊடகவியலாளர் பாஸ்கரனால் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் செய்தி வெளியிட்ட நிலையில், இரு தரப்பினருக்கும் இடையில் சில காலமாக முரண்பாடுகள் நிலவி வந்ததுடன் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இரணைமடு கமக்கார அமைப்பின் சம்மேளனத்தின் பொருளாளரது மகன் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக கிளிநொச்சி காவல் நிலையத்தில் குறித்த ஊடகவியலாளரினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரணைமடு கமக்கார அமைப்பின் சம்மேளனத்தின் பொருளாளர் தன் மீது ஊடகவியலாளர் பாஸ்கரன் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனையடுத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் ஊடகவியலாளர் பாஸ்கரன் மற்றும் இரணைமடு கமக்கார அமைப்பின் சம்மேளனத்தின் பொருளாளரது மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை அண்மையில் கிளிநொச்சியில் சுயாதீன செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சீனாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் அந்த நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சீன மக்கள் மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சீனாவின் பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டுள்ளார். சீனாவிற்கு நேற்று விஜயம் செய்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறுகளை வெளிப்படுத்தும் கண்காட்சியை பார்வையிட்டுள்ளார். சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ செய்துங் நினைவிடத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். ஸ்ரீலங்கா அமைச்சர்களான விஜித ஹேரத் மற்றும் பிமல் ரத்நாயக்க ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டனர். அத்துடன் இன்று பிற்பகல் சீன ஜனாதிபதியை சந்தித்து அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வோல்ஸை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கனடாவுக்கு அண்மையில் பயணமான இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஆகியோர் கனேடிய பிரதியமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்த நிலையில் கனடாவில் இடம்பெற்ற சந்திப்புகள் தொடர்பிலும் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவினருக்கும் கனேடிய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பொன்றை ஒழுங்கமைக்குமாறு ஸ்ரீதரன் தூதுவரிடம் கோரியுள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவி வரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தாழ்நிலங்களும் வயல் நிலங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் இரணைமடு குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் கனமழை காரணமாக திறக்கப்பட்டுள்ளன.
கடந்த 7ஆம் தேதி உருவாகிய காற்று சுழற்சி தற்போது மாத்தறைக்கு தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ளதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்டூர் கமல்ல சேவை நிலையத்திற்குட்பட்டு செய்கை பண்ணப்பட்டுள்ள பெரும்போக வேளாண்மை செய்கையில் 6000 ஏக்கருக்கும் அதிகமான செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் மண்டூர், வெள்ளாவளி, வேத்துசேனை, பாலியரிவட்டை, காக்காட்சிவட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக நவகரி குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வேளாண்மை 70 நாட்கள் பயிராக காணப்படுவதனால் குடலை பருவத்திலிருந்து கதிர் பருவத்திற்கு மாறும் இவ்வேளையில் இவ்வாறு அதிகரித்த மழை வீழ்ச்சி மற்றும் குளங்களிலிருந்தும் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த வருடம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால் தாம் பாதிக்கப்பட்டு மீண்டெழ முடியாத நிலையில் தற்போது மீண்டும் வெள்ளம் பாதித்துள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். நெல்லுக்கான உத்தரவாத விலையை இன்னும் நிர்ணயிக்காத நிலையில் தாம் எதிர்பார்த்த விளைச்சலை பெறுவதிலும் சிக்கல் நிலவுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த நிலையில் மாங்குளம், கனகராயன்குளம் ஆகிய பிரதேசங்களில் பெய்து வருகின்ற கனமழை காரணமாக அதிகளவான நீர் இரணைமடு குளத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றமையால் குளத்தின் அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்படுகின்றது. இதனால் குளத்தின் கீழ்ப்பகுதியில் வாழுகின்ற மக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றமையால் மாவட்டத்தில் உள்ள சிறு குளங்களான கனகாம்பிகை குளம், வன்னேரி குளம், பிரமந்தனாறு குளம் ஆகியனவும் வான் பாய ஆரம்பித்துள்ளன. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவருமான வெலேசுதா என அழைக்கப்படும் கம்பளை விதானகே சம்பந்தகுமார உட்பட மூவருக்கும் தலா 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது. அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்கள் மூலம் பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சம்பாதித்தமை தொடர்பில் வெலேசுதா, அவரது மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் உறவினர் பெண் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கொழும்பு உயர் நீதிமன்றம் மூவருக்கும் தலா 8 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் வெலேசுதா, அவரது மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் உறவினர் பெண் ஆகியோருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெந்திகே இந்த தீர்ப்பை வழங்கினார். இவர்கள் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த வருமானத்தில் 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடுகளை கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமுவ குற்றஞ்சாட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டமையும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். இலங்கையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் திடீரென தோற்றம் பெற்ற நிலையில் தற்போது அவரை காணவில்லை எனவும் தேர்தலில் போட்டியிடுவதும் அதன் பின்னர் மாயமாவதும் தான் அவருக்குரிய ஒப்பந்தம் எனவும் முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமுவ கூறினார். தமிழ் பொது வேட்பாளர் தற்போது அரசியலில் இல்லை என்றும் அவர் எதற்காக வந்தார், யாரின் நோக்கத்தை நிறைவேற்ற களமிறங்கினார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த பொது தேர்தல் பெறுபேறுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது யாழில் வாக்குகள் சிதறி உள்ளதுடன் தமிழ் தேசிய அரசியல் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். அன்று வடக்கு பிரச்சனையை பயன்படுத்தி இந்தியா நாட்டுக்குள் நுழைந்த நிலையில் இன்று அதற்கான தேவைப்பாடு இல்லை என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மரத்திலான வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த வீட்டில் பௌத்த மதம் சார்ந்த பல அம்சங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அண்மை காலமாக நிலவி வரும் காலநிலை மாற்றங்களினால் புயல், நிலநடுக்கம் உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. அந்த வகையில் மியான்மர், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து குறித்த மரத்திலான வீடு யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கரையொதுங்கி இருக்கலாம் என கூறப்படுகின்றது. குறித்த வீட்டில் பௌத்த மதம் சார்ந்த பல அம்சங்கள் உள்ளதுடன் அந்த வீட்டினை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். கடந்த வாரமும் கண்ணன் ராதை சிலையொன்று கரையொதுங்கி இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தைப்பொங்கலுக்கு மறுதினம் கொண்டாடப்படும் பட்டிப்பொங்கலை மூதூர் பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்கள் இன்று கொண்டாடியுள்ளனர். இதன்போது பட்டிகளில் உள்ள மாடுகளுக்கு திருநீர் சாத்தி கழுத்துக்களில் பூமாலையிட்டு பலகாரம் செய்து பட்டிப்பொங்கலை கொண்டாடியுள்ளனர். அத்தோடு பட்டிகளில் பொங்கல் பொங்கி குடும்பத்தோடு கொண்டாடியுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் மற்றொரு ஊடகவியலாளர் மீது தாக்குதல், உள்ளூர் அமைப்பின் மீது விமர்சனம். இலங்கையில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை, மட்டக்களப்பில் வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பகுதிகள். போதைப்பொருள் கடத்தல்காரர் வெலேசுதா உள்ளிட்ட 3 கடூழிய சிறை தண்டனை, சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் உத்தரவு. நிறைவுக்கு வரும் அண்ணாமலையின் மாநில தலைவர் பதவி, தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாற்றம். தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோல் கைது, 1000 பேர் கொண்ட புலனாய்வாளர்கள் குழு அதிரடி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையலறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.